போதுமான அளவு மட்டும்தான் தாய்ப்பால் சுரக்கிற அளவு தான் கடவுள் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா மாடு வந்து கட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தேவையான அளவு மட்டும்தான் சுரக்கும். அந்த தேவையான அளவு சுரக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய டயட் உண்டு. நிறைய பூண்டு சேர்த்துக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தா சிறு மீன்கள் இல்லைன்னா பால் சுறா திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அது போட்டு குழம்பு வைத்து கொடுக்கலாம். நிறைய மிளகாய் யூஸ் பண்ணாம மிளகு நிறைய யூஸ் பண்ணணும். மிளகு யூஸ் பண்ணி பூண்டு யூஸ் பண்ணி மாங்காய் வற்றல் அப்படிலாம் நிறைய யூஸ் பண்ணி அதனால குழம்பு வைத்து கொடுக்கணும். முற்றிலுமா துவரம் பருப்பு சேர்த்துக்கவே கூடாது. இந்த பருப்பு வகைகள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம அதுவும் தாய்மார்கள் பருப்பு வகைகள் எடுத்துக்கும் போது குழந்தைக்கு வந்து வாய்வு பிரச்சனை அதிகமாக்கி கொடுத்துரும். வயிற்று உப்பிசம் ஏற்படும். அதுக்கு தாய்ப்பால் கூட அவங்களுக்கு செரிமானம் வந்து நிறைய சேராது, வாய்வு பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செரிமான பிரச்சனை வரும்போது திரும்ப திரும்ப அது தாய்ப்பால் அருந்தாது. அதனாலதான் பருப்பு வகைகள் எதுவுமே முதல் 3 மாதத்துக்கு கண்டிப்பா எடுத்துக்காம காய்கறிகள் போட்ட சூப்பு நிறைய குடிக்கணும். இட்லி எடுத்துக்கிட்டா அப்படின்னாலும்